வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவந்தை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவந்தை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்விற்கு உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார், ஆண்டவரே சுவந்தை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார், ஆண்டவரே சுவந்தை. ஆமென். சங்கீதக்காரன் சொன்னான், உன்னதமானவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். ஆமேன். இந்த கனவை யூதன் கனவு காணலாம். உன்னதமானவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவன் கனவு காணலாம். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிழலுக்குள்ளதான் இருக்கிறோம். இயேசுதான் என்னுடைய அடைக்கலம், இயேசுதான் என்னுடைய கோட்டை, கிறிஸ்து என்னுடைய நீதி, கிறிஸ்து என்னுடைய பரிசுத்தம். 10 கட்டளை என்னுடைய பரிசுத்தம் அல்ல. ஆமேனே வரல, புரியல ஆழம். நான் ரொம்ப நாளா இவ்வளவு ஆழத்தை சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்ல, கிறிஸ்து தான் என் பரிசுத்தம், 10 கட்டளை என் பரிசுத்தம் அல்ல. Christ is my redemption, Christ is my wisdom, Christ is my strength, Christ is my life, Christ is my இளமை. பக்கத்துல ஒருத்தர் கிட்ட சொல்ல, ரொம்ப இளமையா இருக்கேன்னு சொல்லி பாட்டி சொல்லுது, ஆனா இளையசு சொல்ல மாட்டீங்க. Christ is my protection, amen. Christ is my secret place of the most high. கிறிஸ்துவே என்னுடைய உன்னதமானவருடைய மறைவு, அந்த மறைவில் இருக்கிற என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரே, என் அருகில் ஒரு கன்மலை உண்டு, அந்த கன்மலையில் நான் ஒரு வெடிப்பை உண்டாக்கி அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ள நான் உன்னை வைத்து என் கரத்தால மூடுவேன், அங்கே நான் என் மகிமை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னாரு. எந்த கன்மலைக்குள்ள, இயேசுவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி 3 முறை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கரங்களை தட்டி, one more time, come on somebody shout Jesus. எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, I am blessed ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு கை நெஞ்சில வச்சு பக்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கணும்? அவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கணும்? அவருடைய அன்பு அவரை நெருக்குகிறபடியால். Because his love compels him. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அதனால அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் ஒரு நாள் வற்றி போகும். இயேசுவின் அன்பு வற்றி போகாது. பாஸ்டர், என் மனைவி ரொம்ப அழகானவங்க, அந்த அழகான மனைவி அன்பு கூட ஒரு நாள் வற்றி போகும். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் கூட ஒரு நாள் சோதனையை காணும் போது, when the catchy time comes, when trial comes, சில குழப்பங்கள் ஏற்படும் போது, அந்த பல்கலைக்கழகத்தில் கூட உன்னை தக்க வைக்கும் அன்பில்லாமல் குடும்பம் போகலாம். ஆனா எந்த அன்பு வற்றி போனாலும், கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் வற்றி போனாலும், வற்றாத அன்புள்ள இயேசுவன் கூட இருக்கிறார் என்ற உணர்வில் வாழ்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வாழ வைக்க பெரியவராய் இருக்கிறார். His love goes beyond us.
He loves us in spite of our ugliness. உன்னுடைய எல்லா அலங்கோலத்துக்கு மேல கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரே, அந்த அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைவுகள் உங்கள் கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேதம் தருகிற ஆழமான திறவுகோல். ஆமென். நான் சொன்ன அன்பு உங்களை ஆசீர்வதிக்கும், அன்பு உங்களை வழி நடத்தும். இது எல்லாவற்றையும் தாண்டினாலும் இந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சா வேத புத்தகத்தின் படி வேற வழியே இல்லை, நீங்க ஆசீர்வாதமாய் தான் இருப்பீர்கள். அதை இன்னைக்கு நான் சொல்ல போறேன்னா இதுதான் நியூ லைஃப் சர்ச்சிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இது நீங்க கேட்டுதான் ஆகணும். What is it? The blessing that comes to a meditator. தியானிக்கிறவனுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். நீங்க வேதத்தை தியானிக்கிறவரா இருந்தா வேற வழியே கிடையாது, நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஆமென். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நியூ லைஃப் சர்ச் God has given some measure of success. எத்தனையோ ஊழியங்களுக்கு இல்லாத, சபைக்கு இல்லாத ஒரு வெற்றிய, ஒரு சின்ன வெற்றிய கர்த்தர் நியூ லைஃப் சர்ச்சுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அது கர்த்தருடைய கிருபை, அது கர்த்தருடைய இரக்கம், அது கர்த்தருடைய தயவு. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லுவேன், இரக்கம், தயவு, கிருபை எல்லாம் என்ன தாங்கி எங்க நம்மளை ஆசீர்வதிச்சாலும் நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். ஆமென். இன்னைக்கு செய்தியை கேளுங்க, புரியும். நீங்க இந்த வேதத்தை தியானிக்கணும். இந்த வேதத்தை தியானிக்காம சும்மா அங்க போய் இங்க போய் அங்க போய் இங்க போய் வந்தாலும் உன் ஆசீர்வாதம் நிலையா இருக்காது. நீ 1000 மனுஷனை தேடி ஓடலாம், நீ சாவர வரையும் தேடி ஓடிட்டு இருப்ப. ஆனா நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய திறவுகோல கர்த்தர் இந்த பைபிள்ல வச்சிருக்கிறார். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீனா நீ ஆசீர்வாதமா இருப்ப. வேத புத்தகம் ஒரு நாளும் சுவாமிகளை தேடி போக சொல்லவே இல்லை. நான் சொன்னது கிறிஸ்தவ சுவாமிகளை. இன்னைக்கு நான் தர்ற இந்த மெசேஜ் அதுதான் உங்க ஆசீர்வாதத்தினுடைய ஆழமான திறவுகோல். இத ஒரு விசுவாசி ஒழுங்கா செஞ்சிட்டானா அவன் இப்படிதான் இருப்பான் என்பதை நீ நிர்ணயிக்க வேணாம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நிர்ணயித்து விடுவார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? blessings of the meditator, தியானிக்கிறவனுடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வாசிக்கவே ஆசைப்படுகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் காதல் கொண்டவர்களாயிருந்து. ஒரு 20-25 வயசுல புதுசா ஒருத்தருக்கு காதல் வந்துருச்சுன்னா அவர் எப்படி மென்டல் மாதிரி கையிலெல்லாம் எழுதிக்கிட்டு துத்துறாரோ அந்த மாதிரி. புரியல நான் ஏதோ சொல்றேன், நீங்க வேற உடனே நல்லதே எடுத்துக்க மாட்டீங்களா, கெட்டதே தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வேதத்தின் வார்த்தையின் மேல் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, காதல் கொண்டவர்களாயிருந்து, பிரியமாயிருந்து, பாசமாயிருந்து, டிலைட், யூ டிலைட் இன் ஹிஸ் வேர்ட், ஒரு வார்த்தையில பிரியமாயிருந்து. ஆமென். இரவும் பகலும் அவங்க கொடுத்த லெட்டரை உருட்டி உருட்டி படிக்கிறியே. ஐயோ, அதை உருட்டி படிக்கணும், திருச்சி படிக்கணும், கண்ணாடி போட்டு படிக்கணும். ஆமென். திரும்பி தலகாணிக்குள்ள வச்சு படிக்கணும். அந்த மாதிரி நல்லது சொல்லி கொடுக்கறங்க, கெட்டதை சொல்லி கொடுக்கல. ஆமென். நீங்க அந்த அளவுக்கு இந்த வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் ஆண்டியாக, உருப்படாதவனாக, நொட்டியாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? பாக்கியவான். எல்லாரும் பக்க சொல்ல, நான் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிற 1, 2, அவன் செய்கிற 3, அவன் செய்கிற 5, அவன் செய்கிற 7, அவன் செய்கிற 10 வரல. உங்களுக்கு தெரியல என்ன? இதெல்லாம் சும்மா பைபிள் எழுதிருக்குங்க. நான் இன்னைக்கு இந்தியா டுடேல இருந்து பேச வரல, நான் வேத புத்தகத்திலிருந்து பிரசங்கமான வந்திருக்கிறேன். ஆமென். அவன் செய்வது வாய்க்கும். whatever he does
will prosper. Amen. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். டீச்சரா, உங்க டீச்சிங்ல வாய்க்கும். கல்லு உடைக்கிற வேலையா, கல்லு உடைக்கிற வேலையில நீ செழிப்பா இருப்ப. எங்க ஆமீன் வரல. டாக்டரா, நீங்க டாக்டரா செழிப்பா இருப்பீங்க. நீங்க பியூட்டிஷியனா, நீ நகம் வெட்டுற கையை தொட்ட அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் ஒரு ஏழை பியூட்டிஷியன் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன காலம் போய் நான் ஒரு செல்வம் உள்ள பியூட்டிஷியன் பாஸ்டர். முதல்ல நான் நகத்தை வெட்டிட்டு இருந்தேன். இப்போ நான் 20 பெண்களை வேலைக்கு வச்சு சீக்கிரம் ஒரு 100 மிஷினை வாங்கி, whatever you do, நீ செய்வதெல்லாம். வீட்டு வேலை செய்யறேன் பாஸ்டர், அந்த வீட்டு வேலை செய்யற பாத்தியா, துடைக்கிற அந்த துடைப்பிலேயே கர்த்தருடைய கிருபை இருந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திறவுகோலை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எது செய்தாலும் அது வாய்க்கும். whatsoever you do will prosper. நான் இப்படி சொல்லுகிறேன், even your mistakes will prosper. உன் தடுமாறல்கள் கூட ஆசீர்வதிக்கப்படும். இது நியூ லைஃப் சர்ச் மட்டும்தான் சொல்லும். even your mistakes will prosper. உன்னுடைய தடுமாற்றங்களை கூட கர்த்தர் செழிப்பாய் மாற்றிடுவார். ஆமென், ஹalleluya. even your stumbling will prosper. இப்படி ஒரு உதாரணத்தை முன்பு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரவோன் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் பாலை கொண்டு வரான், பெரிய தட்டுல ராஜாவுக்கு கொண்டு வரான். குறுக்க யோசேப்பு ஓடி வந்தான். ஆமென். ராஜா கிட்ட ஏதோ சொல்ல ஓடி வந்தா, வந்தவர் தெரியா பார்க்காம அவரை இடிச்சு கீழே விழுந்து பால் மொத்தம் கொட்டி போச்சு. மொத்தம் கொட்டி போச்சு. எகிப்துல எல்லா வீட்லயும் பூனை இருக்குமா கேள்விப்பட்டேன். உடனே ஒரு பூனை ஓடி வந்து நக்கி குடிச்சது. நக்கி சொல்லி பூனை பொட்டுன்னு செத்து போச்சு. அப்பதான் ராஜாவுக்கு தெரியும், இன்னைக்கு வர வேண்டிய பால்ல விஷத்தை கலந்து இவனுங்க சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா யோசேப்பினுடைய தடுமாற்றம், அவன் விழுகை எனக்கு ஒரு even your stumbling, even your struggles, உன்னுடைய விழுகை கூட கர்த்தர் வாய்க்க செய்து உன் தடைகளை கூட உனக்கு சாதகமாய் மாற்றி உன்னை வெற்றியாய் மாற்றுவார். விசுவாசம் இருந்தா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். even your mistakes will prosper. ஆனா சங்கீதக்காரன் சில வார்த்தைகளை சொன்னான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி, எனக்கே இப்ப அது கர்த்தர் சொல்ற மாதிரி இருக்கு. நானே நிறைய என்ன மாத்திக்கொள்ளணும். do not walk in the counsel of the ungodly. துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை தான் நல்ல ஆலோசனைன்னு சொல்றோம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் நான் ஜெபிக்கிறேன், கடைசி காலத்தில் எல்லா இடத்துலயும் நம்ம விசுவாசிகள் பெருகி இருப்பார்களாக. காவல்துறை தொடங்கி நீதிமன்றம் வரைக்கும் ஜட்ஜு கிட்ட போனா கூட, கோர்ட்ல போய் நீங்க வந்து எஸ் யுவர் ஹானர்னு அவர் தலை குனிஞ்சு கண்டிருக்கார். அப்படி கண்ண மூடி, பிதாவே இன்றைக்கு நான் நீதி வழங்க வந்திருக்கிறேன், உம்முடைய தெய்வீக ஞானம் என் மேல் வருவதாக. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் தேசத்துல வரணும்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசியே, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி என்ன செய்யக்கூடாது? அவன் இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்க கூடாது. கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வசனத்தின் பிள்ளைகளும் சொல்லுகிற ஆலோசனை. ஜேபி சிம்சன் சொன்னாரே, even if I am sick all my life, I would rather be in the presence of my God and His word than walk in the counsel of the ungodly. ஒரு அவிசுவாசியின் ஆலோசனையில் நடப்பதை காட்டிலும், காலமெல்லாம் பலவீனமா இருந்தாலும் நான் பலவீனத்திலே இயேசுவின் பாதத்திலே இருந்து சாக விரும்புகிறேன். நீங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. தேவ பிள்ளைகளின் ஆலோசனையில் நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். walks not in the counsel of the ungodly. ஆமென். 2, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் இந்த பரிகசிக்கிறவன் கிட்டே இருக்காது. 100 அடியில் 1000 அடி ஓடி போயிடும். எந்த நேரமும் பரிகாசம் தான் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம சொல்றோம், அடுத்த வாரம் நமக்கு பிரம்மாண்டமான துதி ஆராதனை. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதுல்ல. இப்படி சொல்றான் பாத்தியா? அவன் கிட்டே இருக்காத, நீ உருப்படவே மாட்டே. அவன் உருப்பட மாட்டான், உன்னையும் உருப்பட விடவே. 2வது, பேசுறவங்க
நேரா பேசணும். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்த காரியம் இப்படி அப்படின்னு சொல்றான் பாத்தியா, அவன் கிட்ட தான் இருக்கணும். சுத்தி வளைச்சு பேசுறான் பாத்தியா, சுத்தி வளைச்சு அப்படி இப்படி டிராமா பண்றான் பார், அவனை பார்த்தா துண்ட களைஞ்சிட்டு ஓடி போயிரு. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் அடுத்த வருஷம் நாங்கள் பிரம்மாண்டமான யூத் மீட்டிங். யூத்துக்கு நான் வெள்ளைக்காரன் தான் கொடுப்பானோ, உடனே அவருக்கு உடனே வரும். இப்போ கூட பிரசங்கம் பண்ணும் போது கூட சிந்தையில ஏதோ ஒரு சினிக்கல் தாட். ஷர்ட் பார்த்தியா வருது, பிரசங்கம் கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பரிகாசக்காரன் கிட்ட இருப்பது பரிசுத்தாவி அல்ல, அசுத்தாவி. அவனை விட்டு தூரம் விலகு. பரிசுத்தாவி நடத்துதல் உனக்கு இருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் திறவுகோல சொல்ல போறேன். Don't sit where the cynical are sitting. ஆமென். பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரவாயில்ல, இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இதுக்கு ஆமேன்னு சொன்ன ஒரே சபை நியூ லைஃப் சர்ச் தான். Don't sit where the scorners or the scornful sit. ஆமென். எது சொன்னாலும் அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு, பிரதர் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதுல ஏதோ இருக்குல்ல நேசிக்கிறாருன்னா, he can never take anything properly. எதையுமே நல்லா எடுத்துக்கவே, எல்லாம் கோண புத்தி, கோணையாதான் யோசிப்பாரு. ஐயா உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், ஏதோ இருக்கும், அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கும். whatever you say he has something wrong. நான் பாருங்க சிலர் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன், என் மனசுல தப்பாவே நினைக்கல, நீங்க என்ன ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. அட பாவி, உன்னை நினைக்க கூட நேரம் இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? See, there are scornful people. They're always negative. பிற்போக்கா தான் நினைக்குமே தவிர முற்போக்கா நினைப்பதே. நம்ம விசுவாசமா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். நான் உங்களுக்காக எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன்? காலையில் 5 மணிக்கு எழுந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் கர்த்தர் தந்த நன்மைகள், நிறைவுகள், ஊழியம், அதன் மேன்மைகளை, வசனத்தை தியானிக்கிறதுக்கே நேரம் பத்தாமல் போவதாக. So you have no time for negative thoughts. பிற்போக்கு சிந்தனைக்கு இடமே இல்லாமல் உங்ககிட்ட யாரா வந்து, சிஸ்டர் தெரியுமா வேலையை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என் படகுல இன்னைக்கு 153 மீன் சிக்கிருக்கு, அதை என்றதுக்கே நேரம் வந்துட்டா இவ பெரிய சொல்லிட்டு போயிட்டே ராமன் சொல்ல மாட்டீங்களா? யாராவது பிரதர் அப்படின்னா தெரியும், ஆனா இன்னைக்கு என் கூட 5 அப்போ 2 மீனை கர்த்தர் இவ்வளவா ஆசீர்வச்சிருக்காரு, அதை என்றதுக்கே நேரம் இல்ல. ஊப்பா பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் பக்கத்தில் நியூ லைஃப் சர்ச், சூப்பர் சர்ச், சூப்பரா இருக்கா இல்லையா சொல்லுங்க? நல்ல சர்ச். ஏன் தெரியுமா? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சர்ச். எவ்வளோ கள்ள நோட்டு இருந்தாலும் நல்ல நோட்டு இருக்கு. கள்ள நோட்டு நாட்டில் எவ்வளோ பரவி வந்தாலும் கொஞ்சம் நல்ல நோட்டு இருக்கிற மாதிரி, எத்தனை கள்ள நோட்டு இருந்தாலும் நியூ லைஃப் சர்ச் ஒரு நல்ல சர்ச். நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பார்த்தா நீங்க வெண்டைக்காய் விளக்கண மாதிரிலாம் கை தட்டுங்க. நியூ லைஃப் சர்ச் ஒரு நல்ல சர்ச். Hallelujah. We are not here to impress somebody. We want to impress. My greatest audience is Jesus. என் ஆண்டவர் இயேசு பிரியப்பட்டால் எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருடைய சர்டிபிகேட்டும் தேவையே, எனக்கு பிஷப்புடைய ஒப்பீனியன் தேவையே, எனக்கு மேடையில் 5 பேர் உட்கார்ந்து பாஸ்டர் கோஷின்னு சொல்ல வேண்டிய அவசியமே, தனியானாலும் தலை போனாலும் என் இயேசு பிரியமா இருந்தால் அதுவே எனக்கு போதும். பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து உன் சிந்தையெல்லாம் அவருடைய வசனத்தால் நிறைஞ்சிருந்து, அவருடைய அன்பினால் நிறைஞ்சிருந்து, அவருடைய நிறைவினால் நிறைஞ்சிருந்து, இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். ஹகா மட்டர் மெடிடேட், மூக்குக்கு கீழே வாய காலையில் எழுந்து கொலால இருந்து வீட்டு வரைக்கும் ஐயோ ஊர் கதையே பேசி தொலைக்காம, இந்த வாயில் நேரம் கிடைக்கும் போது உனக்கு பைபிள்ல எதுவுமே தெரியலன்னா அப்பப்ப கிடைக்கிற வசனத்தெல்லாம் சும்மா அப்படி அள்ளி எடுத்து அப்படி மெமரைஸ் பண்ணதை மெடிடேட் பண்ணி, இந்த வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் காலையில வாக்கிங் போற அப்பவும் கன்சாமி வந்து மாட்டிக்கிறார். அந்த 30 நிமிஷம் நடக்கும் போதும்
நேற்றைக்கு கலைஞர் சொன்னார்ல, சொன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனால் இந்த பைபிளை படிச்சுன்னா உனக்கு கர்த்தர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். நான் யாருக்கு விரோதி அல்ல. சும்மா அரசியல் அதை இதை நீ பேசுறதை காட்டிலும் அந்த 30 நிமிஷம் நடக்கும்போது 5 நிமிஷம் கந்தசாமி நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம், டக்குன்னு திருப்பி இந்த பக்கமா போயிட்டு தியானிச்சுட்டே 23 நடந்து சொல்லிட்டு போ. அன்னைக்கு நாள் முழுவதும் உன் வாழ்க்கை கர்த்தர் வெற்றியா மாற்றுவார். கொலாடியிலிருந்து பஸ் வரைக்கும் நை 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 நை, நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டே. ஆமென், ஹல்லேலூயா. சிக்னல்ல மாட்டிக்கிச்சு காரு, 20 நிமிஷம் லேட் ஆகுது. எனக்கு சொல்லணுமா, உடனே கோவம் வந்துடும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா, இவனுங்கெல்லாம் டிராஃபிக் இன்ஸ்பெக்டருங்களா, இவனுங்கள மொத்த பேரையும் திட்டுறதை காட்டிலும் கிளாஸை ஏற்றிட்டு ஏசி லோவாக போட்டுட்டு எப்போ கிளியர் பண்ணுறியோ பண்ணு. ஆண்டவர் என்னை இங்கே தடை பண்ணுறாருனா என் வழியில் வந்த சில தீய வலைகளை கர்த்தர் சிக்க வைக்காம என்னை முடிக்கிறாருன்னு அங்கே உட்காந்து கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் வாயில் உருட்ட ஆரம்பிக்கும் போது வீட்டில் தனியாக ஜெப அறையில் கூட கிடைக்காத வெளிப்பாட சிக்னலுக்கு முன்பாக ரோட்டில் தந்து உன்னை கர்த்தர் நடத்த பெரியவர். Whenever you get time, meditate upon this word. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், நல்ல கை உயர்த்தி. இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் பணத்தை கையில கொட்ட போறார். பாத்தியா, நீங்க ஆவிக்குரிய வார்த்தை நான் சொன்னேன், நான் சொல்லாமலே ஆவிக்குரிய ஆமேன்னு நீங்க சொன்னீங்க. பாத்தீங்களா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வார். பக்கத்துல தட்டி சொல்லு, என்ஜாய் blessing of God. ஆமென். சொன்னீங்களா? சந்தோஷமா இருக்கணும். நீங்க யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, உன் வழிகள் வாய்க்கணுமா, யுத்தங்கள் ஜெயிக்கணுமா, நீ முடிக்கும் போது செல்வத்தோடு முடிக்கணுமா, உன் வழிகள் வெற்றியா இருக்கணுமா, நீ நல்ல நிறைவோடு வாழ வேணுமா, நான் உனக்கு சொல்றேன் திறவுகோல். சொல்லுங்க ஆண்டவரனார், பலன் கொண்டு திடமனதாயிரு. நம்ம சிலரை பார்த்து அட்வைஸ் பண்ணோம், டோன்ட் வரி சிஸ்டர், டோன்ட் வரி பிரதர், டோன்ட் வரி. ஆனா அவர் வரி பண்ணிட்டே தான் இருப்பார், வரியிலே தான் இருப்பார். ஆமென். ஆனா ஆண்டவர் சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. அடுத்து சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு, எங்க விட்டு, பக்கத்துல எங்க, உன் மூளைன்னு சொன்னாரா, உன் அறிவுன்னு சொன்னாரா, உன் மைண்டுன்னு சொன்னாரா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது அர்த்தம் இருக்கு. உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. உன் வாயில் இந்த வார்த்தை விலகவே கூடாது. இன்னைக்கு கூட வீட்டுக்கு போகும்போது வழியில் எங்க போனாலும் இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் உடம்பெல்லாம் வலிக்குது ஐயோ அப்படின்னும் போது ஒன்று செய், காலையில் எழுந்து ஒரு 3 வாட்டி யாரும் கேட்காத மாதிரி மூக்கு கீழே மெல்ல சத்தத்தோடு சொல்லி, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற எண்ணெய் கொண்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும். அப்போ நான் பக்கத்தில் ஒரு அம்மா வரும்போது அவங்க இருக்கும்போது அப்படி கொஞ்சம் திரும்பிக்கிட்டு சொல்லி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் தீங்கு கொண்டு சொல்லிட்டே இரு. அதை சொல்ல 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 உன் சரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை நீக்கி பலத்தால் இடைக்கட்டையும் தேவன் பெரியவரா இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. பாஸ்டர், இந்த வார்த்தை விலகுதோ இல்லையோ, மற்ற எல்லா வார்த்தையும் வாயிலே இருக்கு. ஆமென். ஊரு கதை, அந்த கதை, இந்த கதை, இதெல்லாம் பேசிட்டே இருந்தீனா நீ உருப்படவே மாட்டே. ஆமென். நேரம் கிடைக்கும் போது இந்த வசனத்தை உன் வாயில வச்சு உருட்டிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை ஜோஷுவா உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக என்று சொன்னார். அப்ப இந்த வாயில நீங்க கேட்கிற வசனங்கள், படிக்கிற வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணணும். மெமரைசேஷன்ல வல்லமையே கிடையாது. மெமரைஸ் பண்ண கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், நீங்கள் தியானம் பண்ணணும், அதை நாவில் கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் பேசணும். நீங்க அதை சொல்ல 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 இந்த வேதத்தை தியானிக்கிற உங்க வழிகளை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ள உங்க கையில செல்வ நிறைவுகள் வரணும்னு சொல்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் திறவுகோலை சொல்லிட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், ஷேர் மார்க்கெட் வருது. ஆமேன். ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட் வருதோ ஷேர் மார்க்கெட் விழுதோ எனக்கு தெரியாது. நான் சொல்ற சத்தியத்தை கேட்கிற நீ இதை இன்னிலிருந்து செஞ்சு பாரு. என்ன மார்க்கெட் வருதோ எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை கர்த்தர் அசாதாரணமாக தான் வைப்பார்னு வேதம் சொல்லுகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், while I was musing, நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள் அக்கினி பற்றியது, அப்பொழுது என் நாவை திறந்து நான் பேசினேன். நீங்க படிச்ச வசனத்தை நீங்க தியானிக்கணும். நீங்க தியானிக்க 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 சடுதியா உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியின் அக்கினி வந்து எரியும். அது எரியும் போது நீங்க வாயை திறந்து சொல்றீங்களா அந்த வார்த்தை, அந்த வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றி உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வரும்.
நீங்க தியானிக்கணும். தியானிக்கிற நீங்க your meditation must lead to confession. ஆமென். ஒரு கன்ஃபெஷன்ல ஒண்ணு இல்ல, உங்க meditation must lead to confession. அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? தியானிக்கிறீங்களா? இப்பொழுதும் தியானிக்கிறீங்களா? ஹalleluya. கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருப்பதாக. இப்ப சங்கீதக்காரன் சொன்ன திறவுகோலை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சத்தியத்தை நீங்க கேட்கணும். பாஸ்டர், சங்கீதம் ஒண்ணு நிறைய வாட்டி நீங்களே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்ப என்ன பெரிய திருப்பி வர சொல்ல வந்தீங்க? நிறைய பேர் நிறைய தின்றாங்க. நீ எவ்வளவு தின்ற அப்படின்றது பிரச்சனை இல்லை, எவ்வளவு ஜீர்ணிக்கிற அதுதான் பிரச்சனை. பாஸ்டர், நான் ஊரெல்லாம் போய் எல்லா மீட்டிங்லும் கேட்கிறேன். நீ தின்னு வாந்தியில எடுத்துட்டு இருக்க. நீ கொஞ்சம் தின்னாலும் அந்த தின்னது என்ன ஆகணும்? It's not how much you eat that matters. It's how much you digest that matters. Amen. நிறைய தின்னு அப்படின்னு பண்றதை காட்டணும். கொஞ்சம் தின்னு அதை டைஜஸ்ட் பண்ணி வரேன், திருப்ப உங்ககிட்ட வரேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தியானிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த வேதத்துல நீங்க எப்படி இருக்கணும்? தியானமா பிரியமா இருக்கணும். பக்க சொன்ன வேதத்துல எனக்கு ரொம்ப பிரியம், அதனால நான் பைபிளுக்கு ஒரு தலகாணி போட்டு அது மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு மேல ஒரு தலகாணி வச்சு தூங்கும் போது தலைக்கீழ வச்சேன். ஒன்னும் வேகாது. நான் சாகும் பொழுது என் பெட்டியில் படுக்க வைத்து பைபிளை என் நெஞ்சில் மேல் வைத்து அடக்கம் பண்ணும். உனக்கு ஒரு இன்ச்சு கூட பரலோகத்தில் கிடைக்காது. அந்த பைபிளை யாருக்க கொடுத்துட்டு போ, வேஸ்ட் பண்ணாத. ஆமென் சொல்லுங்க. எங்க தாத்தா சொன்னார், நான் சாகும்போது பைபிளை நெஞ்சு மேல எல்லாரும் நெஞ்சு மேல வச்சு கொண்டு போய் வச்சாங்க. பைபிள் தான் எரிஞ்சு போச்சு. தாத்தா எங்க இருக்காரோ யாருக்கு தெரியும்? doesn't work. தலகாணி கீழே வைக்கிறனால, பிசாசு அடிக்கிறனால ஆமென் ஒன்னும் நடக்காது. ஆனா இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ஆண்டவர் வேதத்தில் உண்டாக்கின சிருஷ்டிகளில் நிறைய மிருகங்களை நம்ம படிக்கணும். ஆண்டவர் உலகத்துல உண்டாக்கின எல்லாமே நம்ம படிக்கிறதுக்காக தான். எறும்பை பார் அப்படின்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எரும மாடை பாருன்னு சொன்னாரா? ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல போறேன். நியூ லைஃப் சர்ச், மாட்டை பார், நல்ல மாடு. ஆமென். ஒரு பாஸ்டர் அமெரிக்கால இருந்து டெல்லிக்கு வந்தாராம் மீட்டிங்க்கு. எங்க ஊர் மாடு நல்ல மாடு, எங்க இந்திய மாடெல்லாம் நல்ல மாடு. வெளிநாட்டில் இருக்கிற மாடு பார்த்துருக்கேன். நான் ஃபார்முக்கே போயிருக்கேன், ஃபார்ம்ல வேலை செஞ்சிருக்கேன் கனடால. அப்ப அந்த மாடை பார்த்தா ஒவ்வொரு மாடும் அம்மா பெருசா இருக்கும். அது நடக்க எழுங்க கூட முடியாது, அப்படி தீனி தின்னு கொட்டி போய் ஆணு நிற்கும். அந்த மாடு நான் சொல்றது எங்க ஊர் மாடு, நல்ல மாடு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ அவர் அமெரிக்கால இருந்து வரும்போது டெல்லியில வந்து பார்த்தா ரோட்டாண்டெல்லாம் மாடு படுத்து கிடக்குதான். அப்ப அவர் கேட்டாராம், இந்த மாடுங்கெல்லாம் இப்படியே மணி 4 ஆயிடுச்சே, எப்படி சாயங்காலம் எஜமானுங்க வந்து யாரு மாடு யாருன்னு எனக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிப்பான்னு கேட்டாராம். அப்ப டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், எங்க ஊர் மாடு யாரு தேடி வரவானா, எங்க மாடு எஜமான தேடி வீட்டுக்கு போய் பால் கொடுக்கும். எங்க மாடு நல்ல மாடு. ஓகே, இந்த மாடை கொஞ்சம் பார், பக்கத்துல மாடை பார். இப்ப மாடு காட்டுப்பா. இந்த மாடு நல்ல மாடு. மாடினுடைய ரிசல்ட் என்ன? ஐயோ, கை தட்டுற உங்களுக்கு. மாடினுடைய ரிசல்ட் என்ன? பால், நல்ல பால் கொடுக்கணும். எங்க அப்பா சொன்னாரு, கருப்பு மாடு பச்சை புள்ள துண்ணு வெள்ளை பாலை கொடுக்குது. இது என்ன அதிசயமோ தெரியலனாரு. அதுதான் என் ஆண்டவர் தருகிற கிருபையே, the design of miracle. கருப்பு மாடு பச்சை புள்ள தின்னு வெள்ளை பாலை கொடுக்குது பாருங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? புல்லு. ஆமேன். இந்த மாடு புல்ல தின்னணும். ஆமேன். நல்ல மாடு தின்னுட்டு அது தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் வயிறெல்லாம் கொஞ்சம் நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த மாடு அப்படியே வந்து ராமரத்னாவை தாண்டி நியூ லைஃப் சர்ச்சில் அலேலியா போடுறவங்களாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக நடந்து போய் பெரியார் சிலை அந்த படிக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் நிழல்ல அப்படி சாஞ்சு அப்படி படுத்து அங்கே வாருங்க. என்ன ஒரு எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு பெரிய இளைப்பாறுதல் இல்லையா? உண்மையா சொல்றேங்க. அந்த மாடை நான் எப்போல்லாம் அந்த படத்துல பாக்குறேனோ, நிறைய வாட்டி அந்த வீடியோ போட்டு பார்ப்பேன். எவ்ரி டைம் ஐ see that cow. அது பக்கத்துல இன்னொன்னு நிக்குதா, அது இன்னும் 2 காதை வச்சுக்கிட்டு அது என்ன சொல்றதுன்னா, நீ என்ன வேணா சொல்றா, ஐ டோன்ட் கேர், நான் சாப்பிட்டதை தியானிக்கிறேன். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா?
நீங்க போங்க, நீங்க ஹார்ன் அடிங்க. ஆமென். நீ போகும்போது ஒருத்த இடிச்சுட்டே போறான், தள்ளுறா அப்படின்னு. அது சொல்லு, போடா, போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாமே கவலை இல்லாத ஒரு தன்மை. ஏன் தெரியுமா? அந்த மாடுக்கு தெரியும், நான் சாப்பிட்ட புல்லு அது சும்மா சாப்பிட்டதோடு இருந்தா சாயங்காலம் நல்ல பால் இல்லை, ஆனா சாப்பிட்ட புல்ல அது உள்ள போய் அது ஜீரணமாயி அது டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை திரும்ப அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அங்க பாருங்க, அது ஒரு ஸ்டைலா தலை இந்த பக்கமா நீட்டு. எதை குறித்தும் ஒரு கலக்கம் இல்லாம, நான் சொல்றது உங்களை தாங்க சொல்றேங்க. அந்த மாடை பார்க்குற நீங்க அந்த மாடை மாதிரி மாறிடு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? டென்ஷன் 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 டென்ஷன். நிறைய சகோதரிகளே, உங்க வாயில ஒரு 10 மணி நேரம் வீட்டுல தண்ணி ஊத்தி உம்முன்னு இருந்துட்டா அடுத்த 2 வருஷம் உங்க வீட்டுல சண்டையே வராது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னா இந்த மாடு அது பாருங்க. சோ நீங்க புல்ல சாப்பிட்டா பத்தாது, சாப்பிட்ட புல்ல திரும்ப வாயில கொண்டு வந்து எந்த வசனத்தை சாப்பிட்டீங்களோ, எந்த வசனம் ஜீரணமாயிட்டோ, எந்த வசனம் உள்ளத்தில் பதிக்கப்பட்டதோ, எந்த வார்த்தை உங்க உள்ளத்தில் வந்து ஆவியானவரோடு ரெஜிஸ்டர் ஆயிச்சோ, அந்த வார்த்தை அப்படியே மறந்துடாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை திரும்ப வாயில் கொண்டு வந்து அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க 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 தியானிக்க, இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் தன் காலங்களில் கனி கொடுத்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம். பக்க சொல்லுங்க, நான் நல்ல மாடு. ஷோ ஒரு அம்மா, ஐயோ நல்லதான், இந்த மாடுதான். ஆமேன். இந்த தியானிக்கிற மனுஷன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. எப்படி இருப்பான்? What is the blessing of a meditator? இதை நீங்க கேட்கணும். பன்மை. ஓகே, அது ஆக்சுவலா நான் மட்டும் இங்கிலீஷ் எழுதுற ஆளா இருந்ததுன்னா எப்படி தெரியுமா எழுதுவேன்? blessed. ஆமென். 2 ஹாப்பி ஹாப்பினஸ். அவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க. இன்னும் சில முகத்துல பார்த்தா அப்படியே, ஏண்டா இந்த வாழ்க்கை, பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா வீட்டுக்கு போய் கொஞ்சம் சிக்கன் கறி சாப்பிட்டு காலை கொஞ்சம் நீட்டிக்கிறேன் இல்லையா? அடுத்த 100 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து வளர்ந்து செழித்து சபையை கட்டி உருட்ட வேண்டியது உருட்டி வெற்றிய சோந்தரிக்கா நம்ம போகக்கூடாது. ஓகே, பிளஸட். 2 ஹாப்பி, 3 ஃபார்ச்சுனேட். இப்ப கைய மேல எல்லாம் உயர்த்துவங்கள பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் உங்களை பார்க்கிற நிறைய பேர் பொறாமப்படுறதல்ல, உங்களை பார்க்கிற நிறைய பேர் வயிறறிஞ்சு சாகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாரு, உங்களை சந்தோஷமா மாற்றுவாரு, உங்களை வெற்றியா மாற்றுவாரு, உங்களை ஜெயமா நடத்துவாரு. ஹalleluya. ஓகே, blessed dead. சொல்லுமா எல்லாரும், blessed dead. ஆமா, ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா பன்மை அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. பக்கம் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் என் பக்கத்துல உட்கார்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னைக்குமே நீ உன்னை ஆண்டீரி உன்னை சபிக்கப்பட்டவனே நினைச்சிட்டு இருக்க. இன்னிலிருந்து டெய்லி சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன் பாருங்க, என்னை தொற்றவனே நீ நல்லா இருப்ப, என் கண்ணை பார்த்தாவே நீ நல்லா இருப்ப, என் முடி பக்கமா நீ போனாவே நீ நல்லா இருப்ப, என் நிழல் பட்டாவே நான் நல்லா இருப்ப. ஏன்னா இந்த வேதத்தை தியானிக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். I am blessed. பக்கத்துல I am blessed. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். 1, அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சம். இங்கிலீஷ் பைபிள், and he shall be like a tree planted by the rivers. எல்லாம் சொல்லுங்க, ட்ரீ. 3 இல்ல, ட்ரீ. நல்லா வாய் ஒட்டி ட்ரீ. சூப்பர் இங்கிலீஷ் டீச்சர். யாருக்கா ஸ்கூல்ல வேலைக்கு வேணுமா? நான் வரேம்மா. ஆல்ரைட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ட்ரீ. இந்த ட்ரீன்னு நினைச்சாவே எனக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். எங்க தாத்தா தரியனுடைய அப்பா யோகன்னான், யோகன்னானுடைய தாத்தா குரியன் தாத்தா பேர் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, ராமேன்னு சொல்லுங்களேன், இந்த 4 பூட்டனுங்க வந்த வழியில அந்த பூட்டம் வச்ச மரம்
4வது தலைமுறைக்கு பின்னாடியும் 3 தலைமுறை செத்து போச்சுடா, ஆனா அந்த மரம் இன்னும் உயிரோடு தலைச்சோங்கி இருக்கு. மரம்னு நினைச்ச உடனே இந்த வேதத்தை தியானிக்கணும். எப்படி இருப்பானா? மரமா இருப்பானா? மரம் என்று சொன்னாலே நீடித்த ஆயுசு. ட்ரீ இஸ் லாங் லைஃப். ஒருத்தர் கூட அதை விசுவாசமா ஒரு ஆமீன்ல இன்னும் நாளைக்கே சாவர மாதிரி ஆண்டி மாதிரிலாம் ஆமீன் சொன்னேன். நான் என்ன சொல்றேங்க, நீ மரமா இருப்ப. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரமா இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, கையை தட்டி, லாங் லைஃப். ஆமென். கிட்டத்தட்ட 100-150 வருஷம் அந்த மரம் இருக்குங்க. நீடித்த ஆயுசை காட்டுது. வேதம் சும்மா ஏதோ ஒரு மரத்தை சொல்லணும், ஏதோ ஒரு கவிதை எழுதுவோம் அப்படின்னு எழுதல. இதெல்லாம் எபிரேய மொழியில் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவனுள்ள தேவ வார்த்தைகள். இது நிச்சயமாய் சொல்லும் வார்த்தை அப்படியே நிறைவேறும். நான் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல இருந்து பேசல, நான் இந்தியா டுடேல இருந்து பேசல, நான் திஸ் வீக்ல இருந்து பேசல, நான் மாலை மலர்ல இருந்து பேசல, நான் தினத்தந்தில இருந்து பேசல, நான் ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தை நிறைவிலிருந்து பேசுகிறேன். இந்த வேதத்தை தியானிக்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இப்படி சொல்லட்டுமா? உன் படிப்பு உன்னை உயர்த்திச்சோ இல்லையோ, இந்த வேதத்தை தியானிக்கிற தியானம் உன்னை உயர்த்தாம இருக்காது. என்ன கர்த்தருடைய வசனம் தான் உயர்த்தியது. It's the Bible that blessed me. படிச்சதை தியானம் பண்ணு. தியானிச்சதை வாயில கொண்டு வந்து உருட்டிட்டே இருக்கணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல நான் ஒரு மரம், நான் ரொம்ப நாள் இருப்பேன். இது கூட ரொம்ப சோர்ந்து போய் சீக்கிரம் போயிடுற மரம், பட்ட மரம் அப்படின்னு சொல்லு. நான் ஒரு மரம், நான் ரொம்ப நாள் இருப்பேன். இருப்பீங்களா? 120. ஆமென். 120. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர் கிட்ட. சும்மா அப்படியே என்ன சீக்கிரம் போயிடணும், என்ன எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேலை வைக்காத. இன்னொரு 50 வருஷம் நான் கல்லறைக்கே வரக்கூடாது. எல்லாரும் கை உயர்த்தி கேளுங்க. நான் ஒரு மரம், நீடித்த ஆயுசோடு இந்த பூமியில் நான் நிறைவாக வாழ்ந்து இருப்பேன். ஆமென். I am healthy. ஆமென். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ட்ரீ, 2 மரத்துக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு மரம் 20 அடினா வேறு 20 அடியா. இன்னொருத்தர் சொன்னார், மரம் 20 அடினா வேறு 30 அடி. அப்படின்னா என்னங்கன்னாரு, இந்த மரத்துக்கு வேறு இருக்கா இல்லையா எப்போ தெரியும்னா, புயல் வீசும்போது தான் தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வேறு 30 அடி அல்ல 50 அடி ஆழத்தில் இருக்கு. எத்தனை புயல்கள் வீசி எத்தனை மரங்கள் சரிந்தாலும் நீ சரிந்து போவதில்லை. நீ நீர்க்காலின் ஓரத்தில் நாட்டப்பட்டு பராமரிக்கப்படுகிற தெய்வீக மரமாயிருக்க உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். நான் சொல்லுகிற வார்த்தை ரேமா வார்த்தைகள். கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா, இன்னொரு 50 வருஷம் உனக்கு கொடுக்கிறார் ஐயா, இன்னொரு 60 வருஷம் உனக்கு கொடுக்கிறார் ஐயா. உங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பல காரியங்களை செய்வார். God is blessing you as a tree with long life. கரங்களை தட்டி ஆமென் சொல்ல. Trees live long. Amen. எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. Trees live long. Trees live long. Roots are deep. மூன்றாவது, and he shall be a tree planted. He shall be a tree planted. வசனத்துல ஒவ்வொரு பார்ட்டை எடுத்து பாருங்க, எவ்வளவு ஆழம். சும்மா இதுனா கவிதையா? சிலருக்கு கவிதை எழுதி சொன்னாங்க, கோஷி என்ற பூச்சி, பூச்சி என்ற ஒல்லி, ஒல்லி என்ற குச்சி. அதுல வல்லமை கிடையாது. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. சொல்றாரு, என் பிரமாணத்தை நீ தியானிச்சினா உன்னை நான் ஒரு மரமாக உன்னை நான் நாட்டி. இதை தியானிக்கணுங்க. ஒவ்வொரு வசனத்தை எடுத்து அதுல ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பாருங்க, எவ்வளவு ஆழம் இருக்கு. உங்க எதிர்காலம், உங்க வெற்றி, உங்க பொருளாதார செழிப்பு, உங்க நீடிய வாழ்வதில் இருக்கு. இது யாரோ எழுதுற கவிதை கிடையாதுங்க. ஆமென்.
இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் சொல்றார், இந்த வார்த்தை உன் வாயில் இருந்துடுச்சுன்னா நீ மரமாயிருப்ப, நீ நீடித்த ஆயுசா இருப்ப, உன் பலவீனங்கள் நீங்கும், உன் வியாதிகள் நீங்கணும். உன்னை கர்த்தர் நீடித்த ஆயுசு இந்த பூமியில வச்சு உன் சந்ததி ஆசீர்வதித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்னாரே. கையை தட்டி ஆமென் சொல்வாயா? You are a tree. Trees live long. And trees have roots. Storms may come, winds may blow, but you will never fall because you're a tree planted by God. Hey, பக்கச்சு நான் ஒரு மரம், நான் ரொம்ப நாள் இருப்பேன், என் வேர்கள் ரொம்ப ஆழம். ஓகே, அதுக்கப்புறம் சொன்னாரு ட்ரீ பிளான்டட். எல்லாம் சொல்லுங்க பிளான்டட். தமிழ்ல எப்படி இருக்கு? நாட்டப்பட்ட. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன நல்லா பாருங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் இதெல்லாம் கேட்குறீங்களா இல்ல? ஓகே, ஆமென். நீ காட்டேரி மரம் கிடையாது, எங்கேயோ ரோட் ஓரத்தில் எங்கேயோ வளர்ற ஒரு மரம் நீ கிடையாது. சொல்லி அவங்கள தான் சொல்றேங்க. எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ முள்ளு செடி நீ கிடையாது. நீ கர்த்தரால நீர்க்காலின் ஓரத்தில் அவர் உன்னை நாட்டின, அவர் உன்னை பிளான் பண்ணிருக்கார். இந்த ரோட்ல போற இந்த அமனாக்கு செடிலாம் யாரா போய் அமனாக்கு செடி நல்ல பூ அப்படின்னு கொடுக்குறாங்களா? இல்ல. நான் ஒரு ஜூக்கு போனா அங்க ஒரு 10 மரத்தை வச்சிருக்கான், ஸ்பெஷல் மரம். மரத்து கீழே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு வெள்ளக்காரி பொம்பளை வந்து இப்படி உட்காந்து அந்த மரத்தை போர்டை போட்டோ எடுக்குது, அப்புறம் மேல போட்டோ எடுக்குது. நான் பார்த்தேன், மரமே உனக்கு வந்த வாழ்வு. ஏன் தெரியுமா? அந்த மரம் ஸ்பெஷல் மரம். அந்த மரத்தை ஜூக்குள்ள கொண்டு வந்து நாட்டி வச்சு அந்த மரத்தின் சரித்திரத்தை படிச்சு அந்த மரத்தை பத்தி எல்லா சரித்திரத்தை எழுதி வச்சுக்கனால போறவரெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன், இதை நீ விசுவாசிக்கிற உன்னை, இதுவரையும் போட்டோ எடுக்காதவெல்லாம் உன்னை போட்டோ. கர்த்தர் நாட்டிய மரம் இது. You are planted. நீ சும்மா வளர்ந்த மரம் அல்ல, உன்னை நாட்டிய ஒருவர் இருக்கிறாரு. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ரீஃபா ராஃபே ரோஃபி உன் வியாதிகளை சுகமாக்குவார். யெகோவா நிசி உனக்கு வெட்டி தந்து உன்னை நாட்டியவர், உன்னை பராமரித்து, உன்னை போஷித்து, உன்னை வழிநடத்தி, உன்னை உயர்த்தி, உன்னை கனிதரும் மரமாக நிலைக்க செய்து உன்னையும் உன் சந்ததியும் இந்த பூமியில் வெற்றியாக மாற்றுவார். கையை தட்டி சொல்லு ஆமென். சொல்லுங்க, நான் பிளான்டட், நான் நாட்டப்பட்ட மரம். ஆமென். நீ தன் காலங்களில் கனி கொடுத்து, he shall be a tree planted. எங்கே நாட்டப்பட்டிருக்கானா? நீர் கால்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீர் கால்கள். மீண்டும் அங்கே ஒருமை அல்ல பன்மை. இங்கிலீஷ்ல and he shall be a tree planted by the rivers. எல்லாரும் சொல்லுங்க இங்கிலீஷ்ல rivers. அந்த எஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரிவர்ஸ் அப்படின்னா ஒரு ஆறு அல்ல. கரெக்டா? ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தப்பாதுங்க, தமிழ்லையும் கரெக்டா எழுதிருக்காங்க. ஒரு ரிவர் அல்ல, நிறைய ரிவர். அப்படிதானே? பன்மை ரிவர்ஸ். சொல்லுங்க ரிவர்ஸ். என்னென்ன ரிவர்? காலையில கேட்டேன் ஒரு அம்மா, உடனே தாமரை பரணி யாரா? அதுலயும் நம்ம ஆளுக்கு ஊருப்பற்று வந்துடுது. ஓகே, தாமிரபரணி, வைகை, கண்ணகி ஆறு, சரஸ்வதி ஆறு, காவேரி ஆறு, கங்கை ஆறு தெரியாது. ஓகே, இப்ப என்ன தெரியுமா நான் படிக்கிறதுல, இந்த வேதத்தை இரவும் பகலும் வாயில உருட்டிட்டு இருக்கிற உனக்கு, நீ நாட்டப்பட்ட மரம். அது எங்க நாட்டப்பட்டிருக்கிற? நீர் கால்கள், ரிவர்ஸ். அப்படியே ஒரு ரிவர் வட்டி போனாலும் மற்ற 10 ரிவர் உன்னை போஷிச்சு வழி. 2 ரிவர் வட்டினாலும் மித்த 10 ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. என் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் வட்டாத மரமாக, இலை உதராத மரமாக வைக்க ஒரு நீர்க்கால் அல்ல, நிறைய நீர்க்கால்களை. நல்ல விசுவாசமா ஆவியில புரிஞ்சவங்க யாரா இருந்தா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கையை தட்டி, you are planted by rivers. ஒரு ஆறு வட்டினாலும் எத்தனை ஆறுகளை கர்த்தர் சுட்டி வச்சிருக்கிறார். ஒரு வழி அடைஞ்சாலும் பல வழிகளை திறந்து உன்னை வெற்றியாய் மாற்றுகிற தெய்வீக கரம் உன்னை உயர்த்தாம விடவே விடாத. ஆமென். ரிவர்ஸ். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, ரிவர். You are a tree, you live long. You are a tree, you will stand through the storm. You are a tree, you are planted, you will be taken care of. You are a tree
that is planted by the rivers. Amen. More than one river. பக்கத்துல நான் ஒரு ஆளு, ஆனா எனக்கு நிறைய ஆறுகள். நீ ஒரு ஆளு, ஆனா அங்க சொல்றது ஒரு ஆளு ஒரு மரம், ஒரு ஆளு ஆனா எத்தனை நதி, நிறைய நதிகளை கர்த்தரனுக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? இந்த 2013 இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களை அசாதாரணமான செல்வம். கமான், கையை தட்டும் போதோ உயர்த்தும் போதோ உங்களை பார்த்து கர்த்தர் உங்க கையில பணத்தை கொடுக்க போறார், கோடிகளை கொடுக்க போறார், மில்லியன் கொடுக்க போறார். உன்னை கொண்டு கர்த்தர் வியாபாரங்களை செழிக்க செய்ய போறார். உன்னை கொண்டு சபைகளை கட்டுகிற ஆற்றில கர்த்தர் செல்வம் மூலமா தர போறார். You will be blessed. Prosperity of God, health, wealth, prosperity, நிறைவு, அன்பு, பாசம், மேன்மை. நீ எதை நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு இருக்கும். You will lack nothing. ஒரு ஆறு வட்டினாலும் இன்னும் 50 ஆறு உன்னை. எல்லாரும் கை வச்சு மெய்யாகவே. அப்படியே சிலர் என்ன முறைக்கிறாங்க, இவர் என்ன சொல்றாரோ, சீக்கிரம் முடிய ஏதாவது சொல்லி தொலை, என்ன போகணும்ல. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த வசனத்தை தியானிக்கணும். எல்லா சொல்லுங்க, மெய்யாகவே நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசு நாள் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன். பக்கத்துல வழிவிடு, நான் வரேன், என் பின்னாடி நன்மையும் கிருபையும் வந்துக்கிட்டே இருக்கும். உன் படிப்பு உயர்த்திச்சோ இல்லையோ, உன் சொந்த பந்தம் உயர்த்திச்சோ இல்லையோ, உன் குடும்ப செல்வாக்குன்னு உயர்த்திச்சோ இல்லையோ, இந்த வேதத்தை தியானிக்கிற வசனத்தின் வல்லமை உயர்த்தாம விடாது. இந்த வருஷத்திலேயே கர்த்தருடைய செல்வத்தில் உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறோம். மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆறுகள் எல்லாம் சொல்லுங்க, ரிவர்ஸ். அதுக்கப்புறம் சொன்னார், ஓகே, மொத்தம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் விருட்சத்தை போலிருந்து தன் காலங்களில். ஓ ஆமென். He gives fruit in his season. ஆனா இந்த கனி வர்றதுக்கு முன்னாடி பூ வருமா? நான் கேள்விப்பட்டேன், டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கோ, இந்த பூவை கனியா மாறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாலினேஷன் ஒன்று இருக்காங்க. பாட்டனி ஸ்டூடெண்ட் யாரா இருந்தா போகும்போது சொல்லிட்டு கொடுத்துட்டு போங்க, எனக்கு தெரியல. இந்த தேனி, பம்பிளி பீ, இந்த தேனி என்ன பண்ணுமா, அந்த பூவில் இருக்கிற அந்த ஸ்போர்ஸ், மகரந்தம், அந்த மகரந்தத்தை எடுத்து அந்த பூவில் கொண்டு போய் அங்க எடுத்து இங்க எடுத்து போடுற மாதிரி, நான் தான் நல்ல தேனி. நான் சண்டே வரும்போது இங்க இருக்கிற மகரந்தத்தை எடுத்து எல்லா பூ மேலையும் கொஞ்சம் போட்டு 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 இந்த மகரந்தம் உன் பூல வந்து பட்ட உடனே பாலினேஷன் ஆய் அந்த பூவை கனியாக மாற்றி, சும்மா வந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் பாஸ்டர், தெரியுமா? இங்கே நின்று பேசுவது பாஸ்டர் கோஷியா இருந்தாலும் பாஸ்டர் கோஷி பேசல. பாஸ்டர் கோஷிக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் நிறைவை எடுத்து வாய் மூலமாய் வரும்போது அந்த வார்த்தை ரேமா வார்த்தை புறப்படும் போது பிரசங்கிக்கிற மனுஷன் வார்த்தையை கனப்படுத்தும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பக்கத்துல எங்க பாஸ்டர் நல்ல தேன் இனி தெல்லு பூச்சி பாடுவானா, தேனி பூச்சி பாடும். ஃப்ரூட் இன் யுவர் சீசன். காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை. எப்படி இருப்பியா? இன்னொரு வார்த்தை, ஐயோ மறந்துட்டேனே, போயிருப்பேனே விட்டுட்டு. நீ மரம் ரொம்ப நாள் இருப்ப. 2, உனக்கு வேர் இருக்கிறனால புயல் வந்தாலும் நீ அசைக்கப்பட மாட்ட. 3, விட்டீங்க பார்த்தீங்களா? 3 ஆறுகள். 4 கனி. 5 நீ இலை உதராத. இப்ப பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, நான் எவர் கிரீன். அப்படி சொன்னே யாருக்கும் புரியல. இப்ப சொல்லுங்க பக்கத்துல, நான் என்றும் 16. இந்த வசனத்தை தியானிச்சினா உன் வாழ்க்கையை கர்த்தர் இளமையா மாற்றி, வயதாகுகிற தன்மைகளை கர்த்தர் உடைத்து, ஏஜிங் ப்ராசஸ் கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணி உன்னை இளமையா. யாருக்குமே இளமையா ஆகணுன்ற ஆசையில பொறுக்கு. ஓகே, நீங்க கிளவிங்களா? கமான்,
பைபிள் அப்படிதான் சொல்லு. இந்த வேதத்தில் இரவும் பகலும், நான் சொன்ன இது கவிதை கிடையாது, இது யாரோ ஒருத்தர் ரைமிங் வேர்ட்ஸ்க்காக எழுதல, இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தைகள். அவர் சொல்லார், இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இலை உதிர்வதே. இவன் நான் சொல்லட்டுமா, 47 நீ 16 இருக்கணும். ஏன் 47 சொன்னா, எனக்கு 47, 57 16, 67 16, 77 16, 87 16, 97 16, 107 16 முடிச்சுட்டு போதும் ஆண்டவரே, நானே போற வரைக்கும் கர்த்தர் எனக்கு பலத்தை, உங்களுக்கும் எனக்கும் பலத்தை தந்து கடைசி நாள் வரைக்கும் எல்லா வேலையும் செய்து நடந்து போய் வந்து பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறைவன என்றும் பச்சையாய் பசேராய் இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறவங்க பக்கத்துல தட்டிகள் I am evergreen. 107 நான் 16 இருப்பேன். எல்லாரும் கை வச்சு, நான் என்றும் பச்சையா இருப்பேன். ஆமென். கொட்டின முடியெல்லாம் திரும்பி முளைச்சிடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிறைவை நீங்க காண்பீங்க. ஃப்ரூட் இன் யுவர் சீசன், காலங்களில் கனி கொடுத்து. லெட் ஏஜிங் ஸ்டாப். நல்ல ஆரோக்கியம் வேணும்னு சொல்றாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா இப்படி சொன்னார், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசி செய்வதெல்லாம் வாய்க்கும்? நீ செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், தொட்ட வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். whatever I do must prosper. நான் நினைச்ச காரியெல்லாம் நடந்துடணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். நான் சில ப்ரொஃபஷன்லாம் சொல்ல போறேன். எல்லாரும் ஏகோப தாமின்னு. டீச்சரா இருக்கிறியா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். டாக்டரா இருக்கிறியா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்ஜினியர்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். லாயர்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாஸ்டர் கோஷி, உன் பாஸ்டர் வேலையில உன்னை கர்த்தர் செழிக்க செய்ய போறார். இவாஞ்சலிஸ்ட், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். கிளர்க், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ரோடு வெற்ற வேலையா, ரோடு வெற்ற வேலைகளே நீ செழிக்க போகிற. உன் வியாபாரத்தில் செழிப்ப, உன் கையின் பிரயாசங்களில் நிச்சயம் நீ செழிப்பாக இருப்ப. whatever you do, நீ எதை செஞ்சாலும் செய்வது வாய்க்கும். முடிக்கிறேன். ஜோஷுவா இந்த வேதத்தை தியானிச்சான். அவனுக்கு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். முடிச்சிட்டேன். 1, அவன் மரிக்கும் போது அவனுக்கு வயசு என்ன? கடைசி அதிகாரம் வாசிக்க வேணா, 110. எல்லா சொல்லுங்க, எத்தனை வயசு? 110. லாங் லைஃப். எல்லா சொல்லுங்க, லாங் லைஃப், நீடித்த ஆயுசு. 2, ஏன் பாஸ்டர் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னீங்க திருப்பி சொல்றீங்க? ஆமென், ஆமென். சிலதை கேட்டு ஜீர்ணிக்கணும், அதை ஜீர்ணிச்சு திரும்ப வாயில கொண்டு வரணும். நான் திருப்பி ஒரு 6 மாசத்துக்கு திருப்பி இதே பிரசங்கத்தை கொஞ்சம் வித்தியாசமான, இன்னும் அன்னைக்கு இதெல்லாம் சொல்லல பாருங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிச்சு, இன்னும் கொஞ்சம் வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை கொண்டு வந்து, இப்ப அந்த சங்கீதத்தை எல்லாருக்கும் நல்லா புரியுது இல்ல? இது வரைக்கும் சும்மா நீர்காலின் ஒருத்தர் நடப்பட்ட விஷயமா, இப்பதான் அதுல நிறைய இருக்கு. ஆறுகள் இருக்கு, கனிகள் இருக்கு, வெற்றி இருக்கு, பச்சை பசேர் இருக்கு, ஆ மை காட், வேர் இருக்கு, மரம் இருக்கு, நீடித்த ஆயுசு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஜோஷுவா 110 வயசு, நீடித்த ஆயுசு. 2, அவன் திம்னாத் சேராவின் அவன் சுதந்திரத்தில் வைக்கப்பட்டான். he was kept in his inheritance. நீங்க மரிக்கும் போது, உங்களை பார்த்து சொல்றேன், எங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க மரிக்கும் போது நீங்க ஆளுக்கு 50-60 கோடிக்கு சொத்து இருக்கணும். பக்க சொல்லுங்க, நான் முடிக்கும் போது நிறைய சுதந்திரத்தோடு தான் முடிப்பேன். நல்லா வாழு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சீக்கிரம் அடுத்த வாரத்துல பட்டுலே வா. அடுத்த வாரம் எல்லாம் நிறைய சர்ச்சில் அடுத்த வாரம் கம்யூனியன், எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வாங்க, முடி கூட ஒயிட்டாக பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அடுத்த வாரம் நீங்கள் எல்லாரும் பச்சை 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 பேண்ட்டு, பச்சை ஷர்ட்டு, பச்சை சாரி, பச்சை முடியில் வாங்க. ஏன்னா நாங்களாம் பச்சையாக இருக்கோம். ஆண்டவர் இயேசு பெத்தானிக்கு போனார். அங்கே 2 சகோதரிகள், ஒருவர் பேர் மார்த்தாள், இன்னொரு பேர் மரியாள். மார்த்தா கிச்சனில் போய் உருட்டுன்னு உருட்டி, சப்பாத்தி உருட்டி, தண்டூரிய உருட்டி, இந்தியாவை உருட்டி, ஒரிசாவை உருட்டி, நான் உலகத்தை உருட்டி. ஆண்டவர் சொன்னா உருட்டிட்டே இரு. அங்கிருந்து வேற கத்துறா, நான் உருட்டிட்டே இருக்கிறேன். மரியாள் போய் இயேசு பக்கத்துல உட்காந்துட்டார். ஆமென். அவளுக்கு ஒரே பொறாமை, நான் உருட்டுறேன், இந்தியாவை உருட்டுறேன், பீகாரை உருட்டுறேன், மத்திய பிரதேசம் உருட்டுறேன், ஒரிசாவை உருட்டுறேன், இதை உருட்டுறேன். இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா தின்னு கொளுத்து போயிருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் பாஸ்டருங்களா? ஒருத்தர் உருட்டுறார். பைபிள் ஒழுங்கப்படியா? இயேசு சொன்னாரு, மார்த்தா நீ உருட்டுறது நல்லது, ஆனா நீ நிறைய உருட்டி உன்னை விட்டுட்ட. ஆனா இவங்க நிறைய விட்டுட்டு உன்னை ஒழுங்கா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க?
என் பாதத்தில் உட்கார்ந்து நல்ல நல்ல வார்த்தையை நல்ல வசனத்தை தியானிச்சாங்க, கேட்டாங்க. அவங்கள காட்டிலும் நீங்க நல்லா இருப்பீங்க. மரியாள் ஒண்ணுதான் செஞ்சா, ஆனா அவ செஞ்ச ஒண்ணு நல்லது. மார்த்தாள் நிறைய செஞ்சா, ஆனா ஒண்ண விட்டுட்டா. நீ எல்லாம் செஞ்சுட்டு ஒன்ன விடுறத காட்டிலும் ஒன்ன செஞ்சு மத்ததை விட்டு. அது என்ன அந்த ஒண்ணு? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தை, இயேசு வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்க விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? We have to meditate upon the word, sit at the feet of Jesus and listen and listen and listen and listen again and again and again and again. இன்னொரு 60 வருஷம் இங்க நின்று நான் பேச இந்த சர்ச்சில் எல்லாருமே செல்வந்தர்களாக, சொந்த நிறைவுள்ளவர்களாக, சொந்த வீடுகளை கட்டி வெற்றியின் பிள்ளைகளாக நீங்கள் காண்பீர்கள். சந்தேகமே இல்ல. கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க மக்களா. You will be blessed. இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். ஏற்கனவே சொன்னேன், ஜார்ஜ் முல்லர் was a successful man. அவன் நினைச்சது கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைங்களுக்கு பால் வேணும் நினைச்சா பால் வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டாண்டிய பிரேக் டவுன் பண்ணி வேற வழி இல்லாம மொத்த குழந்தைங்களுக்கும் பால் குளிக்க கொடுத்தாங்க. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எதை கேட்டாலும் கொடுத்தார். ஜார்ஜ் முல்லர் கேட்டாங்க, ஜார்ஜ் முல்லர் இவ்வளவு ஆரோக்கியமா, இவ்வளவு வயதிலையும் இவ்வளவு ஊழியத்தை, இவ்வளவு பிரயாணத்தை செய்ய என்ன ஒரு ரகசியம்? அவர் சொன்னார், நான் பலவீனமா இருக்கும் போதெல்லாம் இந்த பைபிளை தொடர்ந்து இந்த வசனத்தை நான் படிச்சு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது the recuperative power in the word, வசனத்தில் இருக்கிற வல்லமை என்னை ரீஜுவினேட் பண்ணி எனக்கு புது ஜீவனை தந்து என் வயதை திரும்பவும் வாழ வயதாய் மாற்றி நான் வயதுள்ளவனாய். ஆமென். நம்ம ஒரு நாளும் வயசானவங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. we are advancing in years but I am not aged. புரியல? I am advancing in years but I am not aged. நான் வருடங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு வயசாகல. புரியவே இல்லையே? yeah, I am 47 but I am evergreen. நான் இன்னைக்கும் இளமையா இருப்பேன், என்னைக்கும் இளமையா இருப்பேன். நீங்க ஒரு மரம், நீங்க நிலைச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேறு இருக்கு. புயல்கள் வரும், ஆனா நீங்க நிப்பீங்க. இந்தியாவில் நிறைய மரங்கள் கவிழ்ந்து விழும், ஆனா நீங்க விழமாட்டீங்க. ஏன்னா இந்த வசனத்தின் நீர்க்காலின் ஓரத்தில் நீங்க நடப்பட்டீங்க. ஒரு ஆறு வற்றினாலும் மற்ற ஆறுகள் உன்னை தாங்கும். உன்னை கர்த்தர் எந்த சீசன்லையும் கைவிட மாட்டார். காலங்களில் கனி கொடுத்து இந்த வருஷம் இன்னொரு சீசன், இந்த வருஷம் பம்பர் 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 பம்பர், பொங்கலோ பொங்கல். Hallelujah, 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 we worship you master. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. To him who is seated upon the throne, to him be glory, to him be dominion forever and ever and ever. Amen. எவ்வளவு பலத்தோட இன்னைக்கு தேவன் அசைவாடுவதை காணுகிறேன். மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடுகிறது. Come on, one last time lift your voice.